ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 3 நாள் தொடர்ந்து லீவுங்கிறதுனால பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்குள்ளே ஒரு வழி ஆகிட்டோம். இன்றைக்கி லேட்டாக தான் ஸ்கூலுக்கே போனாங்களே. அதுக்கப்புறம் நானும் டிஃபன் சாப்பிட்டுட்டு லஞ்சு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா இன்றைக்கி ஒரு புது ரெசிபி ஒன்று ட்ரை பண்ண போகிறேன். அதனால தான் லஞ்ச் என்ன பண்ணியிருக்கேன்னா, வெண்டைக்காய் பொரியல், அதுக்கப்புறம் சௌச்சௌ கூட்டு, சுட சுட சோறு, இவ்வளோ தான். அது என்ன ரெசிபி அப்படின்னா, நேற்று மார்க்கெட் போயிருந்தாங்க. அப்போ நிறைய கருவேப்பிலை கொடுத்துட்டாங்க. ஆல்ரெடி வீட்டில் கருவேப்பிலை இருக்குது, வேண்டான்னு சொன்னாலும் கேட்கவே இல்லை. சரி, நானும் அதை வாங்கிட்டு வந்துட்டேன். ஏன்னா திணிச்சு வேறு அனுப்பிட்டாங்களா, அவங்களே பைக்குள்ளே எடுத்து வச்சுட்டாங்க. வீட்டுக்கு வந்ததும் இவங்க என்ன சொன்னாங்க, கருவேப்பிலை பொடி இல்லாட்டி கருவேப்பிலை துவையல் எதுனா ஒன்று ரெடி பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. இது வரைக்கும் செஞ்சதே இல்லை. சரி, நானும் இருக்கவே இருக்க யூடியூப் சொல்லிவிட்டு அதில் நிறைய வீடியோ சர்ச் பண்ணி பார்த்ததுமே இது நல்லா டெம்ட் ஆகுது, எது ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு பார்த்து நானும் கருவேப்பிலை தொக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கடைசியாக கொஞ்சம் அந்த சட்டியில் ஒட்டிகிட்ருக்கோம் இல்லையா, அதை கொஞ்சம் சுடுசோறு போட்டு சாப்பிட்டேங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக நான் அதோட ரெசிபி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிவிட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.